பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு கடற்கரை பகுதி. சொன்னல, ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடி என்கிற ஒரு இடம் 1964 புயலினால இந்த ஊரே அழிந்து விட்டது. இப்போ அந்த அழிவில் காணப்படுகிற தேவாலயம் இருந்த இடம், வீடுகள் அப்படியே புதைந்து கிடக்கிறதே பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல இருந்துட்டு தான் உங்களோட பேசுகிறேன். இது கடற்கரை காற்று. அந்த பக்கம் கடல் இருக்குதா, கடற்கரை காற்று மோதும் போது ஒரு அசைவு வருது. நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை அசைத்து கொண்டு இருக்கிறாரு. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்கலாம், உங்க பிசினஸ்ல வந்திருக்கிற போராட்டமா இருக்கலாம். நீங்க வாழ்கிற சூழ்நிலையில ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை அசைத்து கொண்டு இருக்கிற உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கைய அதை நினைச்சால ஒரு அசைவு உண்டாகிறது. அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கீங்களா? ஒரு பாதிப்பு வரணும்னா முதல்ல அசைவு வரும். ஒரு மரம் கீழே விழுறதுக்கு முன்னால புயல்ல காற்றுல, இந்த புயல்ல மரம் விழுந்துட்டுமாங்கல்ல, முதல் அசைவு உண்டாகும். அசைய அது பெரிய அளவில் அசையும் பொழுது அந்த வேர்கள் எல்லாம் வெளியே வந்து அந்த மரம் நிற்க முடியாமல் சாய்ந்து விடும். அசைவு வந்துட்டாலே பிறகு ஒரு வீழ்ச்சி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனா அந்த அசைக்கப்படாதபடி நம்ம பாதுகாக்கப்படணுமா? 16 சங்கீதம் 8 தாவீது என்ற பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்ம அசைக்கப்படாமல் இருக்கணுமானா எவ்வளவு பெரிய புயல் காற்றிலும், எவ்வளவு பெரிய போராட்டத்திலே, பிரச்சனையில அசைக்கப்படாமல் இருக்கணுமானா கர்த்தர் நம்முடைய வலது பாரசத்தில் இருக்கணும். ஆண்டவரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறார். நீங்க அசைக்கப்படாம இருக்கணுமானா கர்த்தரை எப்பொழுதும் அருகில வைத்துக் கொள்ளுங்க. அவர் சொல்றல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று. தாவீதனுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டம், இளம் வயதிலே போராட்டம், திருமணமான பிறகு மாமனாரால் வந்த பிரச்சனை, பிள்ளைகள் வந்த பிறகு மகனால் வந்த பிரச்சனை, பிள்ளைகளால் வந்த போராட்டம், எத்தனையோ காரியங்கள் அவரை அசைத்து பார்த்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் அசையாமல் நின்றதற்கு காரணம் கர்த்தரை எப்பொழுது தன் வலது பார்சத்தில் வைத்திருந்தார். என்னுடைய ஊழிய பாதையை திரும்பி பார்க்கும்போது என்னை அசைக்கிற எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்தது. ஆனால் அதுக்கு மத்தியில இத்தனை ஆண்டு காலம் அசையாதபடிக்கு மகிழ்ச்சியோடு ஊழிய செய்ய காரணம், கர்த்தர் எப்பொழுது என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், அவர் என் கூடவே இருக்கிறார். அதை உணர்கிறதுனால மகிழ்ச்சியோட போக முடியுது. பயப்படாதங்க, நீங்க அசைக்கப்படுவதில்லை. இதுவரை அசைஞ்சிட்டீங்களா? இன்றைக்கு ஆண்டவரே என் வலது பாரசத்தில் இருக்கணும், என் கூட இருக்குன்னு சொல்லுங்க. இந்த நிமிஷத்துல இந்த சூழ்நிலைகள் மாறிவிடும். நீங்க அசைக்கப்படுவதில்லை, நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க முன்னேறி போவீங்க, சாதிப்பீங்க. தகப்பனே இயேசுவே, தாவீதை போல நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, இந்த மகன் ஜெபிக்கிறாங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இவளை அசைக்கிற பிரச்சனைகள் இப்பொழுதே மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சூழ்நிலைகள் நீங்கட்டும். அசைக்கப்படாதபடி பலப்படுத்தி காத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.